வணக்கம் ஜெய் சமையல். இன்று ஸ்பெஷல் இளநீர் பாயாசம். தேவையான பொருள்: பால், சேமியா, சர்க்கரை 100 கிராம், முந்திரி பருப்பு ஒரு 10 கிராம், ஏலக்காய், 2 இளநீ தண்ணி, அதில் உள்ள தேங்காய் அது வச்சுருக்கோம். செய்கிறப்ப பார்க்கலாங்க. பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதுலேயே அப்படியே சேமியா போட்டணும். சேமியா வெந்த பிறகு சர்க்கரை போட்டு அதை ஆற வச்சுட்டு அப்புறமே இளநீர் பாயாசத்துக்கு தேவையானதை செய்யணும். இளநீர் பாயாசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு 2 ஸ்பூன் நெய் போட்டு வறுத்துட்டேங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த 100 கிராம் சர்க்கரையை போட்டுடணும்ப்பா. சர்க்கரையும் கரைஞ்சதும் நிறுத்திட வேண்டியதான். அப்புறம் இளநியை மிக்ஸ் பண்ணணும். பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. மிக்ஸி ஜாரில் இளநீ போட்டிருக்கேன். அது கூட தண்ணி போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். இளநீ தண்ணியிலேயே அந்த இளநியை போட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன். சின்ன சின்ன பல்சு மாதிரி போட்டிருக்கேன். அது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஏலக்காய் பொடியை இளநீ தண்ணியில் போட்டுடலாங்க. முந்திரி பருப்பு வறுத்துருக்கோம்ல, அதையும் கலந்துட வேண்டியது இளநீ தண்ணியில். அதோட சேமியா பாயசம் செஞ்சோம்ல, அதை கலந்துட வேண்டியதாங்க. இளநீ பாயசம் ரெடி. இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. சொன்னது போலவே செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் குடிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.